அவைக்கண் வீற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தையும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொண்டு நான் உங்கள் முன் எழுத்தறிவித்தவனே என் ஞானத்தகப்பன் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். பார்வையற்றோரின் வாழ்வில் விடிவெள்ளியாய் உதித்த வரலாற்று மாந்தராகிய லூயி பிரெயில் அவர்கள் 1809 ஜனவரி திங்கள் 4ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் குடும்பத்தில் 4வது மகனாக பிறந்தார். இவரது தந்தை ஒரு தோல் வியாபாரி ஆவார். இவர் பலவிதமான தோள்களை வெட்டி கைப்பைகள், பணப்பைகள், காலணிகள் ஆகியவற்றை தைத்து விற்பனை செய்வதை தமது குடும்ப தொழிலாக கொண்டிருந்தார். சிறு வயதிலேயே துருதுருவெனவும் சுட்டியாகவும் இருந்த பிரெயில் அவர்களுக்கு தந்தையைப் போலவே தோள்களை தைத்து விளையாடுவதில் அலாதி பிரியம். பிரெயில் அவர்களுக்கு 3 வயது இருக்கும் பொழுது ஒரு அசம்பாவிதம் ஒன்று நிகழ்ந்தது. அது என்னவென்றால், அப்பா இல்லாத நேரம் பார்த்து கத்தி, ஊசி போன்ற கருவிகளை பயன்படுத்தி தோள்களை தைத்து விளையாடி கொண்டிருந்த பிரெயில் அவர்களிடமிருந்து திடீரென ஒரு அலறல் சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து ஓடி வந்து பார்த்த அவரது தாயாரின் இதய துடிப்பு ஒரு சில வினாடிகள் அடங்கி போகின. ஏனென்றால் ஒரு கண்ணில் ரத்தம் கொட்ட வலி தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தார் அந்த பிஞ்சு பாலகன். தோள்களில் துளை போட உதவும் ஊசி போன்ற கருவிதான் தனது குழந்தையின் கண்ணை பதம் பார்த்திருக்க வேண்டும் என்பதை அறிந்த அவரது தாயார் உடனடியாக பிரெயில் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர் ஒரு கண்ணில் பார்வை பறிபோகிவிட்டது என்பதை தனது தாயாருக்கு உணர்த்தினார். அதன் விளைவாக மற்றொரு கண் பார்வையையும் அவர் இழந்தார். 2 கண் பார்வையை இழந்த போதும் சாதாரண பள்ளியிலேயே 2 ஆண்டுகள் படித்தார். எழுதவும் படிக்கவும் முடியாமல் போன காரணத்தால் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போனது. பிரெயில் அவர்களுக்கு 10 வயது இருக்கும் பொழுது பாரிஸில் உள்ள பார்வையற்றோர் பள்ளியில் சேர்த்தனர் பெற்றோர். அப்பள்ளியில் வாசிக்க கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஆனால் எழுத கற்றுத்தரப்படவில்லை. அப்போது அவர்களின் வாசிக்கும் முறையானது தகடுகளை போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். அதை தொட்டு உணர்ந்து எழுத்து கூட்டி வாசிக்க வேண்டும். அது மிகவும் சிரமமான ஒன்றாகும். ஒரு வாக்கியத்தை வாசிக்க முடிக்கும் முன்பே ஆரம்ப எழுத்துக்கள் மறந்து போகும். எனவே தம்மை போன்றவர் எழுதவும் வாசிக்கவும் ஒரு சிறந்த முறை வேண்டும் என்று பிரெயில் அவர்கள் சிந்திக்க தொடங்கினார். அப்போது சார்லஸ் பாபியர் என்ற இராணுவ வீரர் ஒருவர் அப்பள்ளிக்கு வருகை புரிந்தார். இவர் இராணுவ வீரர்கள் இரவு நேரங்களில் பேசிக்கொள்ளாமல் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு 12 புள்ளிகளை கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதற்கு சோனோகிராஃபி என்று பெயரிட்டார். இது மிகவும் கடினமான இருந்த காரணத்தால் இராணுவம் அதை ஏற்க மறுத்தது. பின்பு பார்வையற்ற பள்ளிக்காவது இம்முறை உதவ வேண்டும் என்று எண்ணிய சார்ல்ஸ் அவர்கள் இம்முறையை விளக்கி காட்டினார். இதனை அறிந்த பிரெயில் அவர்களுக்கு இதனை இன்னும் எளிமைப்படுத்தினால் ஒரு சிறந்த முறையை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எழத் தொடங்கியது. அதனால் தனக்குத்தானே பல மாதங்கள் சோதனைகளை மேற்கொண்டார். அதன் விளைவாக 3 ஆண்டுகளில், அதாவது பிரெயில் அவர்களுக்கு 15 வயது இருக்கும் பொழுது 6 புள்ளிகளை கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதுதான் பார்வையற்றோர்கள் அனைவரும் பயன்படுத்தும் பிரெயில் முறையாகும். ஆரம்ப காலத்தில் அப்பள்ளி அதனை கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு ஆசிரியர் அதற்கு எதிர்ப்பும் கூட தெரிவித்தார். 1829ஆம் ஆண்டு அவர் உருவாக்கிய முறையை விளக்கும் புத்தகத்தை வெளியிட்டார். அதற்கு பின்பு பிரெயில் முறை அங்கீகாரம் பெற்றது. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்றார் ஔவையார். இவ்வாறு எண்ணையும் எழுத்தையும் பார்வையற்றவர்களுக்கு 2 கண்களாக உருவாக்கிய பிரெயில் அவர்கள் தான் படித்த பள்ளியிலேயே நன்மதிப்பை பெற்று ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது 1852ஆம் ஆண்டு, அதாவது அவருக்கு 43 வயது இருக்கும் பொழுது காசநோயின் காரணமாக இயற்கை எய்தினார். இவ்வாறு தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நமது பிரெயிலை போல நாம் அனைவரும் செயல்பட்டால் இந்த வானம் கூட வசப்பட்டே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி என்பதை தங்களுக்கு சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் யாவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.